தமிழக அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு புதிய அரசியல் மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அணியுடன் காங்கிரஸ் இணையும் வாய்ப்பு அதிகன்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இதே நேரத்துல நீண்ட காலமா கூட்டணி உடைந்தால் காங்கிரசும் உடையும் அப்படின்னு சொல்றாங்க சில மூத்த தலைவர்கள். இதனால ராகுல் காந்திக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்துல ஆட்சியில் பங்கு வழங்க முடியாதுன்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியதற்கு அப்புறமா காங்கிரஸ் தரப்புல கடும் அதிருப்தி நிலவுவதா தகவல் வெளியாகி இருக்கு. கூட்டணியில அதிக இடம், ஆட்சியில பங்கு போன்ற விஷயங்கள்ல தொடர்ந்து விவாதம் நடந்து வரும் நிலையில மாற்று அரசியல் வாய்ப்புகளை ஆய்வு செய்யும் முயற்சிகள் காங்கிரஸ் தரப்புல தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் புதிய கூட்டணி வாய்ப்பு பற்றி காங்கிரஸ் மேலிடம் ஆலோசனை நடத்தி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஆட்சியில பங்கு பெறும் வாய்ப்புகள் குறித்து கட்சிக்குள் சில முக்கிய தலைவர்கள் தலைமையிடம் வலியுறுத்தி பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி மாற்றம் இதனை அடுத்து கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு மட்டும் இல்லாம முக்கிய நிர்வாகிகள் தயாரித்த அறிக்கைகள் டெல்லியில் தேசிய தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த ஆலோசனையில தமிழகத்துல காங்கிரஸ் தனியாக இல்லைன்னா புதிய கூட்டணியுடன் போட்டிட்டுச்சுன்னா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் குறித்து விரிவான ஆய்வறிக்கை வழங்கப்பட்டதா தகவல் சொல்லப்படுது. கட்சிக்கு சாதகமாக கருதப்படும் தொகுதிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாகவும் அந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் எதிர்கால அரசியல் முடிவுகள் எடுக்கப்படலான்னு சொல்லப்படுது. டெல்லி ஆலோசனை இந்த ஆலோசனையில ராகுல் காந்தி முன்னிலையில முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதா அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த சந்திப்புல பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் இல்லாம மாணிக்கம் தாக்கூர் இந்த 2 பேரும் கலந்து கொண்டதா தகவல் வெளியாகி இருக்கு. எதிர்கால கூட்டணி அமைப்பு, தொகுதி தேர்வு மட்டும் இல்லாம தேர்தல் திட்டம் குறித்து அங்கு விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பொறுப்பு ஏற்றுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவர் விரைவில் சென்னை வந்து மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சிக்குள் 2 விதமான கருத்துக்கள் நிலவிட்டிருக்கு. ஒரு தரப்பு திமுகவுடன் நீண்ட காலமாக இருந்து வரும் கூட்டணியை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தப்படுது. மற்றொரு தரப்பு புதிய அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி மாற்று கூட்டணி மூலம் அரசியல் நிலையை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு கட்சிக்குள் உள்ள நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தொண்டர்களிடையே மோதலையும் அதிகரித்துள்ளதா சொல்லப்படுது. மேலிடம் மாற்று கூட்டணியை தேர்வு செய்தால் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் தனியாக பிரிய வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல்ல புதிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. அந்த மாற்றம் மற்ற கட்சிகளின் அரசியல் முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கணிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கி வரும் நிலையில கூட்டணிகள் குறித்த இறுதி முடிவுகள் எப்ப வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல காங்கிரஸை உன்னிப்பா திமுக கவனிச்சுட்டு இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.